இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆலயத்தின் வாசலில் அனாதையாய் கிடந்தது கோரச்சிலுவை ஒன்று. இது யார் சுமந்து வந்த சிலுவையோ? இங்கே தொலைத்திருக்கிறார்கள். ஆராதனை அவசரத்தில் போவோரும் வருவோரும் திரும்பி கூட பார்க்கவில்லை. உரியவரிடம் சேர்க்க வேண்டுமே. உள்ளுணர்வில் உத்வேகம் உந்தித்தள்ள ஓடிச் சென்று கையிலேந்தினே. காரில் வந்திறங்கிய கல்வி சீமானிடம் கேட்டேன், ஐயா இது தங்களுடையதா? சீ சீ, அதோ ஆலய உச்சியில் இருக்கிறதே, அதுதான் நான் அன்பளித்தது. பட்டு சேலை அணிந்த சீமாட்டியை கேட்டேன், தாயே இது தங்களுடையதா? கழுத்தில் தொங்கிய தங்க சிலுவையை தடவி பார்த்துவிட்டு சொன்னார், என்னுடையது, என்னிடமே இருக்கிறது. அம்பு வேகத்தில் பாய்ந்தேத இறைகளிடம் கேட்டேன். போதகர் சொன்னார், சிலுவை சுமக்கும் பழக்கம் சபையில் யாருக்கும் இல்லை. முன்னணியத்தில் இருந்த மூப்பரிடம் சென்று கையில் இருந்த சிலுவையை காட்டினேன். யாரோ தொலைத்திருக்கிறார்கள், காணிக்கை பெட்டியில் போட்டு விடுங்கள் சொல்லிவிட்டு காணிக்கை என்ன போய்விட்டார். வெள்ளையணிந்து நின்ற பெந்தெக்கோஸ்தே போதகரை கேட்டேன், ஐயா இது உங்க சிலுவையா? என் சிலுவையை இயேசு சுமந்து விட்டார், இனி நான் சுமக்க தேவையில்லை. இமெயில் வேகத்தில் கல்லறை தோட்டம் நுழைந்தேன். மேல்வானம் தொட்டு கீழ்வானம் எதிரொலிக்க கூவினேன், இந்த சிலுவை யாருடையது? வந்தால் தருகிறேன். கிரானைட் சிலுவை நெற்றியில் நட்டபடி நீட்டி நிமிர்ந்து கிடந்தனர், யாரும் வாய் திறக்கவில்லை. இனியும் பொறுக்க முடியாது. இரட்சகர் இயேசுவை கேட்டேன், இது யார் தொலைத்த சிலுவை? இயேசு சொன்னார், மகனே அது மக்கள் மறந்த என் இரட்சிப்பின் சிலுவை.